திருநெல்வேலியில் ஒரு பை எலெக்ஷன், இதுதான் கடைசி பை எலெக்ஷன். ஓ. புரட்சி தலைவருடைய முதல் சட்டசபை இடைத்தேர்தல் புரட்சி தலைவர் சந்தித்தது திண்டுக்கல், கோவை. திண்டுக்கல் நாடாளுமன்றம். ஓ சரி. சட்டமன்ற இடைத்தேர்தல் ஓ கோவை மேற்கு. கோவை மேற்கு 74. சரி. இது கடைசி சட்டசபை இடைத்தேர்தல் திருநெல்வேலி 86. திருநெல்வேலி. இதில் கருப்சாமி பாண்டியன் தனக்கு கிடைக்கும்னா இருந்தா, ஏன்னா அவருக்கு உரிமையோடு கிடைக்க வேண்டியது, அவர் அங்கே தான் இருக்கார். சரி. ஆனால் ஆரம் வீரப்பன் இதில் போட்டி போடணும்னு விரும்பினார். ஓ. ஆனால் ஆராமி என்ன பண்ணாருன்னா, தலைவரோட நான் போட்டி போடலாமா, நீங்கள் சைடுனா போடுறது, வேறு யாராவது இருந்தால் தலைவர் தட்டி, ஆனால் அவருக்கு ஆரம்பியை தட்டி கழிப்பதுக்கு அவரால் முடியாது. அவங்களுக்கு அது பழைய ரிலேஷன்லேருந்து தொடர்பு. சரி, நீங்கள் கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டாரு. அதில் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு சொல்லி முடிச்சிடணும். சரி. இதுக்கு எனக்கு பொறுப்பாளராக போடுவாங்கன்னு நான் நினைக்கல. இந்த திருநெல்வேலியில் ஒரு பகுதி ரொம்ப தேவர் நிறைந்த பகுதி. ஆமாம். அதுக்கு பேர் சுத்தமல்லின்னு பேர். சுத்தமல்லி. அதில் 14 பூத் இருக்கு. ஓ. அதுக்கு என்ன பண்ணார், தேவர் ஒருத்தரை போட்டார் தலைவர், இன்சார்ஜ். யார்? காளிமுத்துவை போட்டார். காளிமுத்து போனோடனே அவருக்கு எதிர்ப்பு வந்துடுச்சு அங்கே.